அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பெண் குரல் கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாகம் 6, சுசிலாவின் ஊட்டி பயணம். சரி, இந்த பெங்களூர் மைசூர் விசிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஊட்டிக்கு வந்துருவாங்க. அங்க தங்க போறது வந்து வரதனோட பங்களால தான். அந்த லீலாவுக்கு பார்த்து வச்சிருக்காங்கல்ல வரதன் ஒரு மாப்பிள்ளை, அவனோட பங்களால தான். வரதன் அப்பதான் முதல்ல சுசீலாவை பாக்குறான். அவ அவ்வளவு அழகா இருக்காளே, உன் மனைவி ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு ராமநாதன்ட்டே சொல்லுவான். அப்புறம் நீ என்ன அவளை கவனிச்சுக்கிறதே இல்ல அப்படி இப்படின்னு குத்தி காட்டிட்டு பேசிட்டு, நீ உட்காந்து சாப்பிடு, நீ வேலை பார்க்காத சுசி அப்படி இப்படின்னு ரொம்ப குழஞ்சு சுசி கிட்ட பேசுவான். ஆனா அவ வந்து ரொம்ப பேசாம விலகியதான் இருப்பா. ஒரு தடவை இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ராமநாதனுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வெந்நீர் கொண்டு வர சொல்லுவாரு. சுசி கொண்டு வந்து கொடுப்பா. ஆனா அது ரொம்ப சூடா இருந்துரும். குடிக்கிற சூட்டுக்கு இல்லாம ரொம்ப சூடா இருக்கும். உடனே இதை பார்த்துட்டு பட்டு வந்து, உனக்கு என்ன இது கூட தெரியாதா? அவ்வளவு சூட்டையும் ஒரு வாய்க்குள்ள ஊத்தி இருந்தா வாய் பொத்து போயிருக்காது, என்னமா விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிய அப்படின்னு கேட்டுருவா. அப்போ வந்து இவளுக்கு வந்து கோவம் வந்துடும். எல்லா வேலையும் நானே தான் பாக்குறேன், ஆனா பட்டு இப்படிதான் பண்ணுவா. மாமியார் வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா, பட்டு குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அப்போ இவ பொறுத்து பாப்பா. இப்ப கோவம் வந்துடும். உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவு அக்கறை என் கணவர் மேல எனக்கும் இருக்கு. சும்மா எதையாவது சொல்லி பொய்யா என் மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காதீங்கன்னு அவ சொல்லிடுவா. இதை கேட்டவுடனே அவ, ஐயோ நான் என்ன சொல்லிட்டேன், என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருப்பா பட்டு. ஆனா ராமநாதன் எந்த அன்னைக்கும் சேர்ந்து பேசிடுவாரோன்னு இவ பயப்படுவா. ஆனா பேச மாட்டாரு. இவளுக்கும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அப்படியே சுமூகமா அது முடிஞ்சு போயிடும். எல்லாரும் ராத்திரி சீட்டெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா இவ மட்டும் இவளோட அறையில வந்து அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பா. அப்படி உட்காந்துருக்கும் போது அன்னைக்கு நைட்டு வந்து ராமநாதன் அறைக்கு வர்றவரு இப்படி சொல்லுவாரு, நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் சுசி. உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டப்போ என்னை விட பெரிய பாக்கியவான் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நான் பெருமிதமா இருந்தேன். என்னை மன்னிச்சிரு. ஆனா தீர விசாரிக்காம ஆலோசிக்காம உனக்கும் எனக்கும் சேர்த்து நான் தீங்கு செஞ்சுட்டேன். இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. இதுக்கு மேல உன்னை சந்தோஷப்படுத்துறது வகையில நான் எப்படி நடந்துக்க போறேன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப சோகமா பேசுவார். இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இது, அவங்க அண்ணிய நான் எதிர்த்து பேசிட்டேங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு அது குற்றம் அப்படின்னு அவ நினைச்சுக்குவா. என்ன ஆச்சு அப்படின்னு யாரோ மலையில இருந்து உருட்டி விட்டது மாதிரி இருக்கும். இந்த சின்ன இதை நான் சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணதே தப்புன்னு வந்து இவர் சொல்றாரு அப்படின்ட்டு ரொம்ப கவலையா இருக்கும். அவங்களுக்குள்ள இன்னமே தான் விரிசல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த நேரத்துல வந்து ராமநாதனை வந்து அலுவலகத்தை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, நீ போய் பார்க்கணும்னு சொல்லி கொஞ்ச நாள்ல அவரை வந்து ஊட்டியில இருந்து அனுப்பி விட்டுருவாங்க. இவ மட்டும் பட்டுவோட குடும்பத்தோட பிள்ளைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பங்களால இருப்பா. அப்ப இப்பதான் இவ வந்து ஒரு வெளியா இந்த கவலைகளுக்கெல்லாம் ரொம்ப தனிமையில இருக்கப்பெல்லாம் பாட தொடங்கிட்டாள். அப்படி அவ யாருமே இல்லாதப்ப எல்லாரும் ஊர் சுத்தி பார்க்க போறப்ப அவ தனியா உட்காந்து ஒரு 15 நிமிஷம் அவளை மறந்து அவ பாடிக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்த்தா யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா வரதன் நின்னுட்டு இருப்பான். அவன் எப்பயும் வந்திருப்பான் போல. கேட்டுட்டான், ஓ உனக்கு இவ்வளவு நல்லா பாட தெரியுமா? நானும் சங்கீதம் படிச்சிருக்கேன், நானும் வீணை வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சங்கீதத்தை வச்சு அவளோட பேசுவான். சங்கீதம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் பேசுவாங்க. இது வந்து பட்டுவுக்கு தெரிஞ்சிடும். இது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வரதன் லீலாவுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளையாச்சே. அதனால திடீர்னு ஒரு நாள் கோயம்புத்தூர் வரைக்கும் ராமநாதன் வந்தேன்னு ஊட்டிக்கு வருவாரு. அவ கூட பிள்ளைங்களையும் சுசீலாவையும் சேர்த்து சென்னைக்கு அனுப்பி வச்சிருவா. ஆனா லீலா இந்த கட்டத்துல என்ன பண்ணிட்டா, அவ இளங்கலை பட்டம் முடிச்சுட்டா. இவ்வளவு நாளைக்குள்ள முடிச்சுட்டு, நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, முதுகலை பட்டம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி வச்சிருவா. எதுக்கு அவ தள்ளி வச்சான்னு நமக்கு தெரியும். அவதான் மூர்த்தியை காதலிக்கிறாள்ல. ஆனா அதுலயும் ஒரு விரிசல் வந்துரும். என்னன்னா, மூர்த்தி வந்து வெளிநாட்டுக்கு பயிற்சிக்காக அவன் போவான். அவனும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் தான். மூர்த்திக்கு ஹேமாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அத்தை பாரு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கா. அதனால மூர்த்திக்கு வெளிநாடு போற செலவு எல்லாத்தையும் இவங்கதான் பண்ணி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. மூர்த்தி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க மாப்பிள்ளையை நாங்க அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னு. இது லீலாக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்கிட்ட காதலிக்கிற மாதிரி நடிச்சுட்டு அங்க அத்தைக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்களுடைய உதவியில அவர் வெளிநாடு போயிருக்கான் அப்படின்னு அவ நினைச்சிட்டு ஒரே கோபமா இருக்கும் அவளுக்கு. அவ சுசிலாட்ட வேற புலம்புவா, சொல்லி புலம்புவா. இந்த நிலைமையில அவளுடைய இது போய்கிட்டு இருக்கும். ஆனா இங்க எல்லாரும் வந்து அவ சும்மா படிக்க போறா போல, அதுக்குதான் கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்கான்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இவ ஒரு குழப்பத்துல இருக்கனால அவ இப்ப எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவா. ஆனா அவ மனசுக்குள்ள முடிவு பண்ணிருப்பா, நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லை யாரையுமே அப்படின்னு அவ முடிவு பண்ணிருப்பா.
ஆனா இவ்வளவு இருந்தாலும் சுசீலாவ வந்து லீலா தான் வந்து அவள கொஞ்சமாவது நீ உனக்காக போராடணும் அப்படிங்கிற உந்துதலை குடுத்துக்கிட்டே இருக்கிறவ லீலா தான். உனக்கு எது முக்கியம்? அத நீ விட்டுக் குடுக்க கூடாது. அதையும் மத்தவங்க நமக்காக பண்ணுவாங்கலாம் நீ நினைக்க கூடாது. உன்னோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்குள்ள நீ யாரையும் அனுமதிக்க கூடாது. ஒரு சின்ன சின்ன உனக்கான தேவைகளையாவது நீயே செஞ்சுக்கணும் அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. அதனால அவ வந்து இந்த பாட்ட நம்ம தொடர்ந்து செய்யலாம். ஏன்னா பாட்டு பாடுறப்பதான் அவளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அப்போ சென்னையில நிறைய கச்சேரிலாம் நடக்கும்ல, அதுக்கெல்லாம் போகணும்னு நினைப்பா. ராமநாதன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. நீ போகணும்னு நினைக்கிறியா? நான் உன்னை அன்னைக்கு அவ கச்சேரி இருக்குன்னா அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்து அவளை கொண்டு போய் கச்சேரியில விட்டுட்டு, அவருக்கு பாட்டுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கச்சேரி முடியிற வரைக்கும் வெளியே நின்னுட்டு கூட்டிட்டு வருவாரு. இதெல்லாம் அவர் பண்ணுவாரு. காலையில தினம் எந்திரிச்சு சாதகம் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்ப இவ என்ன காலையில எந்திரிச்சு பாடிக்கிட்டே இருக்கா, நம்மளுக்கு தூக்கத்துக்கு இடைஞ்சலா இருக்குன்னு பட்டு இத வந்து ஒரு குற்றமா அவ சொல்லிக்கிட்டே இருப்பா. எல்லாரும் திரும்பி வந்துருவாங்க ஊட்டியில இருந்து. ஆனா இத காதுலே வாங்க மாட்டா சுசீலா. நான் இத மட்டும் நிறுத்த போறது இல்லைன்ற முடிவுல இருப்பா. இப்படி ஒரு நாள் அவ பாடிட்டு இருக்கப்போ விறுவிறுன்னு அவளோட அறையில இருந்து எந்திரிச்சு வருவா பட்டு. இந்தாடி சுசீலா, நானும் சொல்றேன், நீ காதுலே வாங்கிக்க மாட்டேங்கிற. ஏதோ காலையில தான் குழந்தை கொஞ்சம் தூங்குது, அவர் அசந்து தூங்குறாரு, அப்ப போய் இப்படி காதுல வந்து கத்துற மாதிரி கத்தி பாடிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவ வந்து கடுமையா அதட்டுற குரல்ல வந்து சொல்லுவா. உடனே இவளுக்கு கோவம் வந்துரும். என்ன பாடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆனா இது என்னுடைய ஒரே ஒரு சுதந்திரம். இதுல நான் யாரையும் தலையிட விட மாட்டேன். வேணா நாளையில இருந்து நான் கீழே போய் படிக்கிறேன் அப்படின்பா. உடனே இவளுக்கு வந்து பட்டுவுக்கு யாராவது அவளை எதிர்த்து பேசிட்டாலே அவளுக்கு கோவம் வந்துரும். பேச்சு பாரு, இவளுக்கு சுதந்திரம் பறி போயிருச்சான். என்ன நடக்குது இங்க அப்படின்னோடனே ராமநாதன் வந்து முழிச்சுக்கிட்டு, என்ன பண்ணி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிம்பாரு. பின்னடா தினம் அவர் தூங்குற நேரத்துல கொஞ்சம் பாடாத தொந்தரவா இருக்குன்னா சுதந்திரம் அது இதுன்றா, நாளைக்கே நீங்க வேற வீடு பாத்துட்டு போங்க, இதெல்லாம் ஒத்து வராது. இப்படி மனக்கசப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணா இருக்க முடியாது அப்படின்னு கத்திடுவா. சரிதான், சுஷிலாவும் ராமநாதனும் தனி குடித்தனம் போகிறதுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. இனிமையாவது அவங்களுக்குள்ள அந்யோன்யம் வருமா? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி.